வெல்கம் டு குட்டி மேதை. சரி கண்ணுங்களா, எல்லாரும் அப்பா பக்கத்துல வந்து உட்காருங்க. இன்றைக்கு அப்பா உங்களுக்கு ஒரு சின்ன ஆனா ரொம்ப அழகான கதையை சொல்ல போறேன். இந்த கதை பயம் வந்தாலும் அதை எப்படி தைரியமா வெல்லலாம் அப்படின்னு நமக்கு கற்றுத்தரும் கதை. கண்ணு மூடி கேளுங்க. அப்பா சொல்லுற ஒவ்வொரு வார்த்தையும் மனசுக்குள்ள ஒரு படம் மாதிரி நினைச்சு பாருங்க. இப்போ அந்த கதை உங்க மனசுக்குள்ள மெல்ல மெல்ல ஒரு உலகமா மாறுது. அந்த அழகான தோட்டத்துல ஒரு குட்டி பறவை இருந்துச்சு. அவளோட பெயர் ராணி. அந்த தோட்டத்துல எல்லா பறவைகளும் ஜாலியா வானத்துல பறந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ராணி மட்டும் ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து கொஞ்சம் பயந்த முகத்தோட இருந்தா. எல்லாரும் எவ்வளவு உயரமா பறக்கிறார்கள், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பயம்? கீழே விழுந்து விடுவேனோன்னு நினைத்தாலே மனசு நடுங்குது. எனக்கு பயமா இருக்கு. ஒரு செடியிலிருந்து தேன் குடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அழகான பட்டாம்பூச்சி வண்ண வண்ண சிறகுகளை விரிச்சுக்கிட்டு மெதுவா ராணி பக்கமா பறந்து வந்தது. ஹலோ ராணி, ஏன் இப்படி சோகமா இருக்க? நான் கீழே விழுந்து விடுவேனோன்னு தோணுது. என்னால பறக்க முடியாது. உன் சிறகுகள் எவ்வளவு அழகா இருக்கு. நீ ஏன் பறக்க முயற்சி பண்ணக்கூடாது? என்னை பார் ராணி, நான் உன்னை விட சின்னவன். ஆனா நான் பயப்படாம உயரமா பறக்கிறேன். என்னால முடியும் என்றால் உன்னால நிச்சயமா முடியும். அந்த வார்த்தைகள் ராணியோட மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்தது. அவ ஒரு நீள மூச்சு விட்டா. மெதுவா ஒரு சின்ன கிளைக்கு தாவினாள். பிறகு மெதுவா தன் சிறகுகளை விரித்தாள். காற்று அவள் சிறகுகளில் பட்டவுடனே ராணி மேலே எழும்பினாள். அவ கீழே விழவே இல்ல. ஓ, நான் பறக்கிறேன். இத்தனை நாள் இதற்குத்தானா பயந்தேன்? ராணி சந்தோஷமா அந்த தோட்டம் முழுக்க பறந்தாள். அவளோட பயம் தைரியமா மாறுச்சு. கண்ணுங்களா, இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா? உன் பலம் உனக்கு தெரியும் வரை பயம் போகாது. முயற்சி செய்து பார், வானமே உன்னோடதே.